بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم. الله لا إله إلا هو الحي القيوم نزل عليك الكتاب بالحق مصدقا لما بين يديه وأنزل التوراة والإنجيل من قبل هدى للناس وأنزل الفرقان إن الذين كفروا بآيات الله لهم عذاب شديد والله عزيز ذو انتقام. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: عجب ربك من شاب ليست له صبوة. رواه الإمام أحمد في مسنده أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, சங்கையான சகோதரர்களே, பெரியவர்களே, வாலிபர்களே, தாயிக்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலுஹு அழிந்து போகக்கூடிய, முடிந்து போகக்கூடிய அற்பமான ஒரு வாழ்க்கையை தந்து அல்லாஹ் இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறான். இந்த உலகத்தில் அல்லாஹ் வாலிபராக இருக்கலாம், வயோதிபராக இருக்கலாம், சிறியவராக இருக்கலாம், பெரியவராக இருக்கலாம், படித்தவனாக இருக்கலாம், பணக்காரனாக இருக்கலாம், அரசனாக இருக்கலாம், ஆண்டியாக இருக்கலாம். இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் அல்லாஹ் முதலாவது எதிர்பார்ப்பது ஒவ்வொரு முஸ்லிமும் அல்லாஹ்வை விளங்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் பல சவால்களை விடுக்கிறான். குர்ஆனில் அல்லாஹ் பல சவால்களை விடுக்கிறான். அதில் 2 சவாலை நான் இங்கே சொல்ல போகிறேன். முதலாவது சவால், அல்லாஹ் கேட்கிறான், இந்த உலகத்தில் அல்லாஹ் அல்லாத யாரையெல்லாம் நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறீர்களோ, அல்லாஹ் அல்லாத யாரையெல்லாம் நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறீர்களோ, அல்லாஹ் ஓல் வேர்ல்ட், முழு உலகத்துக்கும் சேலஞ்ச் பண்றான். அல்லாஹ் சேலஞ்ச் டு த ஹோல் வேர்ல்ட். அல்லாஹ் கேட்கிறான், லை யக்லுகு ذுபாபா, அவர்கள் எல்லாரும் சேர்ந்தாலும் ஒரு கொசுவை படைத்து காட்ட சொல்லுங்கள். அல்லாஹ் கேட்கிறான், நீங்கள் நம்பக்கூடிய யாராக இருக்கலாம், கொசு அல்ல. லை யக்லுகு ذுபாபா வலவ் இஜ்தமஉ லஹு, ஒரு கொசுடைய இறக்கையை கூட யாராலும் படைக்க முடியாது. ஏன்? கிரியேஷன், படைப்பு என்பது அல்லாஹு தஆலா மாத்திரம்தான். அல்லாஹ்வை ஒரு மனிதன் விளங்கினால் அவனுடைய வாழ்க்கை சீராக மாறிவிடும். அல்லாஹ் 2வது சவால் கேட்கிறான். உலகத்தில் எல்லாருக்கும் சக்கராத் இருக்கிறது. சக்கராத் இருக்குதா இல்லையா? அல்லாஹ் குர்ஆனில் 2 இடத்தில் சக்கராத் என்ற வார்த்தையை பாவிக்கிறான். முதலாவது சூரத்துல் கஸஸ், 2வது சூரத்துல் காஃப். அல்லாஹ் சொல்கிறான், வஜாத் சக்ரத்துல் மௌதி பில் ஹக், சக்கராத் வந்தே தீரும். அல்லாஹ் கேட்கிறான், சக்கராத்தில் ஃபலௌலா இதா பலகத்தில் ஹுல்கூம், தொண்டையை அடையும் ரூஹ்,
காலில் இருந்து ஓடி வந்து வந்து தொண்டை குழியில் தத்தளித்து கொண்டிருக்கும். அல்லாஹ் கேட்கிறான், நீங்கள் எல்லாம் சக்தி உள்ளவர்களாக இருந்தால் தர்ஜிஊனஹா இன் குன்தும் சாதிகீன், தொண்டைக்கு வந்த ரோகை உடம்புக்குள் திருப்பி அனுப்பி காட்டுங்கள். யாராலேலும், எந்த டாக்டராலேலும், எந்த சயின்டிஸ்டாலேலும். சகோதரர்களே, உலகத்தில் இருப்பவர்கள் எல்லாம் உருவாக்குபவர்கள். இதை உருவாக்கி இருக்கிறார்கள். மிம்பரை உருவாக்கி இருக்கிறார்கள். 30 லட்சம் செலவழித்திருக்கிறார்கள். இது உருவாக்கம். இந்த மிம்பரின் அடிப்படை என்ன? தேக்க மரம். அதை படைத்தவன் யார்? அல்லாஹ். அதுதான் அல்லாஹ். கட்டியிருக்கிறார்கள். பள்ளிவாசலை உருவாக்கி இருக்கிறார்கள் கற்களின் மூலமாக. கல்லை எதால் செய்தார்கள்? சம்மாந்துறையில் எத்தனை கல் உலைகள் இருக்கிறது, கல்வாடிகள் இருக்கிறதா இல்லையா? நைநாட்டில் கல்லால் கட்டி இருக்கிறார்கள். கல் எதனால் செய்யப்பட்டது? களிமண்ணால் செய்யப்பட்டது. களிமண்ணை உருவாக்குபவன் யார்? சொல்லுங்கள். அல்லாஹ். அவன்தான் ரப்பு. சகோதரர்களே, அல்லாவை பற்றி மாத்திரம் மௌத்து வரைக்கும் பேசலாம். அதான் அல்லாஹ் சொல்லிவிட்டான். வலவ் அன்ன மா ஃபில் அர்தி மின் ஷஜரத்தின் அக்லாம், உலகத்தில் உள்ள எல்லா மரங்களையும் பேனைகளாக மாற்றினால், சம்மாந்துறையில் மாத்திரம் எத்தனை மரம் இருக்குது? எண்ணி முடிக்கலுமா? அமேசான்ல எவ்வளோ மரம் இருக்கும்? எண்ணி முடிக்கலுமா? சிங்கராஜவனம், ஹபரண, புத்தல, எத்தனை கோடி மரங்கள். அல்லாஹ் சொல்கிறான், ஒரு காட்டு மரம் அல்ல, உலகத்தில் உள்ள எல்லா மரங்களையும் எடுத்து பேனைகளாக மாற்றுங்கள். கடல், ஒரு கடல் அல்ல, வல்பஹ்ரு யமுத்துஹு மின் பஅதிஹி சப்அத்து அபுஹர். அல்லாஹ் சொல்கிறான், 7 சமுத்திரத்தையும் கொண்டு வாங்க. 7 சமுத்திரத்தையும் மையாக மாற்றுங்கள். மாற்றி என்னை பற்றி எழுதுங்கள். யாரை பற்றி? அல்லாஹ்வை பற்றி, அவனுடைய வல்லமையை பற்றி எழுதுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், மரங்கள் எல்லாம் முடிந்து போகும், கடல் மை வத்தி போகும், ஆனால் மானஃபிதத் கலிமாத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய வல்லமை எழுதி முடிக்கப்படாது. அதுதான் சகோதரர்களே அல்லாஹ். உள்ளத்தில் அல்லாஹ் இருந்தால் எல்லாம் நம்முடன் இருக்கும். உள்ளத்தில் அல்லாஹ் இல்லையா, எதுவும் நமக்கு கிடைக்காது. அல்லாஹ்வை அடைந்தவன் எல்லாவற்றையும் அடைந்தான், அல்லாஹ்வை இழந்தவன் எல்லாவற்றையும் இழந்தான். ஆக யூத் புரோகிராம், வாலிபர்களுக்கு என்று விசேடமாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த புரோகிராமை, இந்த நிகழ்ச்சியை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் ஜாமிஉ திர்மிதியில் பதிவாகி இருக்கிறது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கியாமத்துடைய நாளில் லா தஸூலு قدم ابن آدم حتى يسأل عن 5 கேள்விகளை அல்லாஹ் கேட்காமல் ஒரு அடியை முன்னால் வைக்கவும் முடியாது, ஒரு அடியை பின்னால் வைக்கவும் முடியாது. எல்லாரும், நானாக இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், உலகத்தை கட்டியாண்டவனாக இருக்கலாம், 5 கேள்விகளை அல்லாஹ் கேட்பான். அந்த 5 கேள்விக்கும் பதில் சொல்லிவிட்டுத்தான் அவர் என்ன செய்ய வேண்டும்? ஒரு அடி முன்னால் எடுத்து வைக்க வேண்டும். முதலாவது அல்லாஹ் கேட்பான், வாழ்க்கையை பற்றி கேட்பான். முதலாவது கேட்பான், உன்னுடைய வாழ்க்கையை எப்படி கழித்தாய்? பதில் சொல்ல வேண்டும் நானும் நீங்களும். சகோதரர்களே, வாழ்க்கையை எப்படி கழித்தால் என்றாலே போதும். ஆனால் அல்லாஹ் ஸ்பெஷலாக கேட்பான், அன்ஷபாபிஹி ஃபீமா அஃப்லாஹ், உன்னுடைய வாலிபத்தை எப்படி கழித்தாய்? உலமாக்கள் சொல்கிறார்கள், பெரும்பான்மையான உலமாக்கள், வாலிபம் என்பது ஒரு மனிதன் பருவ வயதை அடைந்ததிலிருந்து 40 வயதை அடையும் வரை உள்ள பருவம். பொதுவாக ஒரு வாலிபன் 15 வயது என்று வைத்தால்
40 வயது வரைக்கும் 25 வருடங்கள் தான் ஒரு மனிதனுடைய வாலிபம். சகோதரர்களே, வாலிபம் சீராகிவிட்டதா எல்லாம் சீராகிவிடும். வாலிபம் சீராகிவிட்டதா வாழ்க்கை சீராகிவிடும். வாலிபம் சீர்கட்டு விட்டதா வாழ்க்கையே சீர்கட்டுவிடும். உலகத்தில் மிகச்சிறந்த வாலிபர் யார்? பயப்படாம சொல்லுங்க. உலகத்தில் the best youngster in the world யார்? முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்? 23 வயதில் அமீன் என்பதாக பட்டம் எடுத்தவர். 23 வயதில் அமீன், நம்பிக்கையின் நட்சத்திரம் என்பதாக மக்கா வாசிகளால் சீல் குத்தப்பட்டவர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சாதிக், உண்மை பேசுபவர் என்பதாக சீல் குத்தப்பட்டவர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முழு உலகத்தில் உள்ள வாலிபர்களுக்கும் ரோல் மாடல். நடிகர்கள் அல்ல, பாடகர்கள் அல்ல, டைரக்டர்ஸ் அல்ல, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சீராவை பிரட்டுங்கள். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாலிப காலத்தை பாருங்கள். நபியாக ஆகவில்லை. எப்ப நபியாக மாறினார்கள்? 40 வயதில் நபியாக மாறினார். வாலிபம் முடிந்தவுடன் தான் நபி பட்டம் கிடைத்தது. ஆனால் நபி பட்டத்துக்கு முன்னால் உள்ள காலத்தை பாருங்கள். நான் மௌலவியாக ஆகிறதுக்கு முன்னால் இருந்த காலம் வேற. அப்படியா இல்லையா? ஒரு மனிதன் தீனோட தொடர்பாகுவதற்கு முன்னால் உள்ள காலம் வேற, அதற்கு பின்னால் வந்த காலம் வேற. ஆனால் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் எவ்வளோ பரிசுத்தமாக வைத்திருந்தான். பாவத்தில் சூழலில் பாவம் கொப்பளித்து கொண்டு கொலைகளும் விபச்சாரங்களும் மதுவும் மாதுவும் நிறைந்து வழிந்த அந்த மக்காவில் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தரம் மது குடித்தது கிடையாது வாழ்க்கையில். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விபச்சாரம் என்றால் என்னவென்றே தெரியாது. ஒரு பெண்ணுடைய, அந்நிய பெண்ணுடைய கரத்தை தொட்டது கிடையாது முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாலிபர்களே, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாலிபத்திலும் சரி, வயோதிபத்திலும் சரி, சைல்ட்ஹுட் சிறுபிள்ளை பிரயாணத்திலும் சரி ஒரு பொய் சொன்னது கிடையாது. ஏழுமா? இப்படியான ரோல் மாடலை கொண்டு வந்து காட்ட ஏழுமா யாருக்காவது? ஏன் அவனையும் இவனையும் பார்க்கிறோம் நாம்? ஏன் பிளேயர்ஸ பார்க்கிறோம்? ஏன் விளையாட்டு வீரர்களோடு முஹப்பத் வைக்கிறோம்? முஹப்பத் வையுங்கள் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு. எப்படியான வாலிபர்? 25 வயதாகிறது, 25 வயசாகுது. அந்த மக்காவில் உள்ள அத்துணை பணக்காரர்களும் வசதிக்காரர்களும் கண் வைத்திருந்தார்கள். திருமணம் முடிப்பதற்கு விரும்பி இருந்தார்கள். யாரை? அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவை. ஏன்? அன்னை கதீஜா யார்? மக்காவில் மிகப்பெரிய கோடீஸ்வரி. அன்னை கதீஜா யார்? மக்காவில் மிக உயர்ந்த குடும்பத்தில் பிறந்தவர். அன்னை கதீஜா யார்? மக்காவின் தொழில் அதிபர். எத்தனை பணக்காரன் வருவான் திருமணம் முடிக்க? அவ்வளோ பணக்காரர்கள் வந்தும் கதீஜா நாயகி தேர்ந்தெடுத்தது ஒரு ஏழை வாலிபரை. கதீஜா நாயகி தேர்ந்தெடுத்தது ஒரு அனாதை வாலிபரை. கதீஜா நாயகி திருமணம் முடிக்க விரும்பியது எந்த வசதி வாய்ப்பும் இல்லாத ஒரு மனிதரை, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்? 25 வயதில் அவருக்கு இருந்த நம்பிக்கை, அவரிடம் இருந்த நாணயம், அவரிடம் இருந்த ஒழுக்கம், அவரிடம் இருந்த உயர்ந்த பண்புகள், இவற்றை பார்த்து அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஆசைப்பட்டார். நான் யாரை திருமணம் முடிக்க வேண்டும்? இந்த ஏழையைத்தான் நான் திருமணம் முடிக்க வேண்டும். நபியாக மாறவில்லை, இன்னும் நபியாக மாறவில்லை. திருமணம் முடித்தார் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. 15 வருடங்கள் சேவை செய்தார்கள் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. 40வது வயதில் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக மாறினார்கள். சகோதரர்களே, நபியாக மாறியவுடன் முதலில் இஸ்லாத்துக்கு வந்தது யார்? அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. பெண்களில் முதலாக இஸ்லாத்துக்கு வந்த ஆண் யார்?
அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொன்ன 38 வயது வாலிபர். இஸ்லாத்தை அல்லாஹ் வளர்க்கிறான் வாலிபர்களின் மூலமாக. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு எத்தனை வயசு? 38 வயது. சகோதரர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்கிறார்கள், அபூபக்கர், என்னை அல்லாஹ் நபியாக தேர்ந்தெடுத்து விட்டான், இஸ்லாத்தை எனக்கு தந்திருக்கிறான். மறு பேச்சு பேசவில்லை அபூபக்கர். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், கலிமாவை சொன்னார், இஸ்லாத்துக்கு வந்தார், திரும்பி போனார். 6 பேரை கூட்டிக் கொண்டு வந்தார். எத்தனை பேரு? 6 வாலிபர்களை கூட்டிக் கொண்டு வந்தார். முதலாவது வாலிபருடைய பெயர் உஸ்மான், 34 வயது. யார் உஸ்மான்? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. சகோதரர்களே, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் என்ற வாலிபரால் இஸ்லாத்துக்குள் வந்தவர். 34 வயது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. எப்படி அல்லாஹ் மாத்தினான், எப்படி அல்லாஹ் மாத்தினான் அந்த வாலிபரை? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 மகள்மாரை திருமணம் முடித்து வைத்தார்கள். எத்தனை மகள்? 2 மகள். உம்மு குல்சூம், ருக்கையா, ஒருவருக்கு பின் ஒருவர், 2 பேரும் மரணித்து விட்டார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லவ் கான லீ 40 பின்தன் லஸவஜ்து உஸ்மான் வாஹிதத்தன் பஅத வாஹிதா. எனக்கு 40 பொம்பளை பிள்ளைகள் இருந்தாலும், எத்தனை பொம்பளை பிள்ளை? 40 பொம்பளை பிள்ளை இருந்தாலும் ஒன்றுக்கு பின் ஒன்றாக நான் உஸ்மானுக்கு தான் திருமணம் முடித்து வைப்பேன். யார் உருவாக்கியது? அபூபக்கர் என்ற வாலிபரால் இஸ்லாத்துக்குள் வந்தவர். இஸ்லாத்தின் 3வது ஹலீஃபா. 11 வருடங்கள் 11 மாதங்கள் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை கட்டியாண்டவர். சகோதரர்களே, ஒரு ரக்காத்தில் கொஞ்சம் இஷாவுக்கு இமாம் நீட்டினா சிலருடைய முகங்கள் சுருங்கும். ஒரு ரக்காத்தில், ஒரு நாளைக்கு ஒரு ரக்காத்தில் ஒரு குர்ஆனை ஓதி முடிப்பார் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. குர்ஆனோடு வாழ்ந்தவர்களை அல்லாஹ் ஒரு நாளும் கேவலப்படுத்த மாட்டான். சக்கராத்துடைய நேரம் நோன்பு பிடித்திருந்தார் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. குர்ஆனை துறந்தார்கள். ஃபஸயக்ஃபீகஹுமுல்லாஹ், அல்லாஹ்வே போதுமானவன் என்ற ஆயத்தை ஓதினார்கள். கழுத்து வெட்டப்பட்டது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய. இரத்தம் அந்த ஆயத்தில் தெறித்தது. சகோதரர்களே, அந்த ஆயத்தில் தெறித்த அதே இரத்த கரையுடன் அதே குர்ஆன் இன்றும் துருக்கியில், இஸ்தம்புல், துருக்கியுடைய கேபிட்டலில் பாதுகாப்பாக மியூசியத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. போய் பாருங்கள். யாரால் உருவானவர்? அபூபக்கர் என்ற ஒரு வாலிபரால் உருவானவர். எப்படி மாறினார்? தன்னுடைய வலக்கரத்தால், தன்னுடைய வலக்கரத்தால் மர்மஸ்தானத்தை தொட்டது கிடையாது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு வெக்கம் உள்ளவங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றைக்கு எப்படி பிரிச்சிட்டாங்கன்னு சொன்னா, பொம்பளைக்கு தான் வெக்கம் இருக்கணும், ஆம்பளைக்கு வெக்கம் தேவையில்லை. அதுவும் யங்ஸ்டர்ஸா இருந்தா அது அப்படி வாரதான், அந்த வயசுதான், கொஞ்சம் கலிசனோட குளிக்கத்தான் வேண்டும். ஸ்விமிங் பூலுக்கு போனா என்ன சட்டம்? ஸ்விமிங் பூல் வீக்லி ஒரு தரமாவது போறாங்களா இல்லையா? ஸ்விமிங் பூல் இங்கேயும் இருக்குது. ஸ்விமிங் பூல், ஸ்விமிங் பூல் காராக்கள் என்னோட சண்டை பிடிக்க வாரோ தெரியா? மார்க்கத்தை நான் சொல்லத்தான் வேணும். சகோதரர்களே, ஸ்விமிங் பூல்ல முஸ்லிம் ஊர்கள் எப்படியோ தெரியா, வேற ஊர்கள்ல சட்டம் என்ன? கட்ட கலிசன் அடிச்சா தான் குளிக்கலாம். ஒரு வாலிபனுக்கு கட்ட கலிசன் முக்கியமா, ஸ்விமிங் பூல் முக்கியமா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியமா? ஒன்ற ஸ்விமிங் பூல் தேவையில்ல, எனக்கு மார்க்கம் தான் முக்கியம். முழங்காலை மறைத்தால் நான் குளிப்பேன், இல்லாட்டி நீ குளி ஒன்று ஸ்விமிங் பூல்ல. இப்படி மாறணும் ஒவ்வொரு வாலிபர்களும். உண்மையான அல்லாஹ்வுடைய பயம் வரணும். கூட்டாளி மாறண்டா உள்ளு கொடுக்குற உடுப்போட நிக்கலாம். இந்த அளவுக்கு மார்க்கம் விடுபட்டு போய்த்து வாலிபர்கள்ட்ட. ஹராம் சகோதரர்களே, ஹராம். வாலிபர்கள் சில விடயங்களை சர்வ சாதாரணமாக மாற்றிவிட்டார்கள். இந்த உலகத்தில் இஸ்லாத்தை வளர்த்தவர்கள் வாலிபர்கள், மறந்து விடாதீர்கள்.
இஸ்லாம் கொடிகட்டி பறந்தது வாலிபர்களால், மறந்து விடாதீர்கள். ஆனா யூதன் இன்றைக்கு இஸ்லாத்தை குழி தோண்டி புதைக்கிறான் வாலிபர்களால். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, நான் சொன்னேன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு வெக்கம், எவ்வளவு வெக்கம். ஹதீஸில் வருகிறது, கான அஷத்த ஹயாஅன் மினல் அத்ரா ஃபீ ஹித்ரிஹா, திரை மறைவுக்கு பின்னால் இருக்கும் ஒரு குமரி பெண் எவ்வளோ வெட்கப்படுவாளோ அதை விட வெட்கப்படுவார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவை கண்டு வெட்கப்படுவார்கள். ஒரு நாள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கதவு தட்டப்படுகிறது. யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஆடை இப்படி இருக்கிறது, கொஞ்சம் கால்ல உயர்ந்திருக்கிறது. கேட்டாங்க, யார் வந்திருக்கிறது? சொன்னார், அபூபக்கர். அதே நிலையில் இருந்தார்கள். அபூபக்கர் வந்தார், சந்தித்தார், போனார் ரலியல்லாஹு அன்ஹு. இரண்டாவது முறை கதவு தட்டப்படுகிறது. யார் வந்திருக்கிறது? உமர் வந்திருக்கிறேன் ரலியல்லாஹு அன்ஹு. வாங்க. வந்தார், போனார், பேசினார்கள், ரலியல்லாஹு அன்ஹு போய்விட்டார்கள். மூணாவது ஒரு சத்தம், கதவு தட்டும் சத்தம். யார் வந்திருப்பது? சொன்னார்கள், உஸ்மான் வந்திருக்கிறேன் யா ரசூலல்லாஹ். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே எழுந்து தன்னுடைய ஆடையை கீழ் நோக்கி இழுத்து கொண்டார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வந்தார்கள், பேசினார்கள், போனார்கள். ஆயிஷா நாயகி, தப்பேலும் ஆயிஷா நாயிட்டு எல்லாம் நோட்டட். கேட்டாங்க, வந்து எந்த வாப்பா வந்தார், அதே மாதிரி இருந்தீங்க. உமர் வந்தார், ஷைத்தானே ஓடுவான், உமரை கண்டா அதே மாதிரி இருந்தீங்க. அது என்ன, உஸ்மான் வரக்குள்ள மட்டும் ஒரு ஸ்பெஷல் மரியாதை, என்ன ஒரு வெக்கம் உங்களுக்கு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலா அஸ்தஹி மின் ரஜுலின் தஸ்தஹி மின்ஹுல் மலாயிகா. உஸ்மானை கண்டு அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள் வெட்கப்படுகிறார்கள், நான் வெட்கப்படக்கூடாதா? வாலிபரே, வெட்கத்தை கொண்டருவோம் நம்மிடத்தில். யார் உருவாக்கினவர்? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் என்ற 38 வயது வாலிபர் உருவாக்கினார் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை. இஸ்லாத்துக்கு எடுத்தார், அது போதும். உங்களால் யார் யாரெல்லாம் திருந்துகிறார்களோ, உங்களால் யார் யாரெல்லாம் பள்ளிக்கு வருகிறார்களோ, அவனுடைய பரம்பரையின் நன்மை உங்களோட கபருக்கு வரும், மறந்து விடாதீர்கள். அல்லாஹ் உங்களை படைச்சிருக்கிறான் இதுக்குத்தான். அப்பா மாறுற காலம் முடிஞ்சு, வாலிபர்கள் வேணும் இஸ்லாத்துக்கு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இரண்டாவது ஒரு மனிதரை கூட்டி வந்தார். 25 வயது வாலிபர். அவருடைய பெயர் அபு உபைதா. பெயர் என்ன? அபு உபைதா. அல்லாஹ் எப்படி மாத்தினான்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அமீனு ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்துடைய நம்பிக்கையாளர் அபு உபைதா. பத்ர் சஹாபி அபு உபைதா. பத்ர் யுத்தத்தில் அல்லாஹ்வுக்காக தகப்பனுடைய தலையை பொளந்தவர் அபு உபைதா. செய்வார்களா யாராவது? தகப்பன் எதிரி கூட்டத்தில் பார்த்தார், தகப்பன் அல்ல அல்லாஹ்வுடைய எதிரி. அல்லாஹ் முக்கியமா, படைத்தவன் முக்கியமா, பெற்றவன் முக்கியமா? பெற்றவன் தேவையில்லை, படைத்தவன் வேண்டும் எனக்கு. வெட்டினார் தலைய. சகோதரர்களே, சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டார் அபு உபைதா. 25 வயது வாலிபர். ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மூன்றாவது ஒரு நபரை கொண்டு வந்தார். அவருடைய பேர் சுபைர். பேர் என்ன? சுபைர் இப்னுல் அவ்வாம். சகோதரர்களே, சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டார். நாலாவது ஒரு மனிதரை கூட்டி வந்தார், வாலிபர். சுபைருக்கு எத்தனை வயது? 16 வயது வாலிபர். எத்தனை வயது? 16 வயது. நாலாவது ஒரு வாலிபரை கொண்டு வந்தார், 19 வயது வாலிபர். எத்தனை வயது? 19 வயது வாலிபர். அவருடைய பெயர் சஅத் இப்னு அபி வக்காஸ். சகோதரர்களே, சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு யார்? சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டார். ஐந்தாவது ஒரு மனிதரை கொண்டு வந்தார், ஹஜரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த வாலிபருக்கு வயது 30. எத்தனை வயது? 30 வயது. அவர் யார்? சஹாபாக்களின் கோடீஸ்வரன் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு.
எவ்வளவு பெரிய சதக்கா செய்வார் என்று சொன்னால், ஒரு நாள் மதீனாவில் ஒரு மிகப்பெரிய சத்தம் கேட்டது. எந்த அளவு பெரிய சத்தம்? ரஜ்ஜத்தில் மதீனத்து ரஜ்ஜா, மதீனாவே ஆடி நின்றுச்சு. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகி விட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, என்ன சத்தம் இது? அடிமை சொன்னா, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபுடைய வியாபார கோஷ்டி வந்திருக்கிறது. 700 ஒட்டகங்கள், 700 ஒட்டகங்கள் எங்கே இருந்து வந்திருக்கிறது? சிரியாவில் இருந்து உயர்ந்த உயர்ந்த தானியங்கள், உயர்ந்த வாசனை திரவியங்களை சுமந்து வந்திருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், அப்துர் ரஹ்மானுக்கு அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும், ரஹ்மத் செய்யட்டும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல கேட்டேன், சுவர்க்கத்துக்கு அவர் தவண்டு தவண்டு போனார், சுவர்க்கத்துக்கு தவண்டு போவதை கண்டேன் என்றார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹுடைய காதுக்கு வந்தது செய்தி. உடனே வந்தார்கள், ஆயிஷா நாயகியுடைய வீட்டு வாசலில் வந்து நின்றார்கள். உஷ்ஹிதுகி யா உம்மா, என்னுடைய தாயே ஆயிஷா நாயகியே, உங்களை நான் சாட்சியாக ஆக்குகிறேன். தவண்டெல்லாம் எனக்கு சொர்க்கம் போகலா, நான் நடந்து போகணும் சொர்க்கத்துக்கு, நான் நடந்து போகணும் சொர்க்கத்துக்கு. அன்ன ஹாதிஹின் நூக குல்லஹா பிஅஹ்லாசிஹா வஅக்தாபிஹா ஃபீ ஸபீலில்லாஹ். 700 ஒட்டகங்கள், அதனுடைய சுமந்து வந்த சாமான்கள், அதிட கயிறு கூட எனக்கு தேவையில்ல, எல்லாத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்துடுறேன். யார் உருவாக்கியது? யார் சகோதரர்களை உருவாக்கியது? 38 வயது வாலிபர் உருவாக்கியது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு, 5வது அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, 6வது தல்ஹத் இப்னு உபைதில்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டார். இவங்க எல்லாம் யார்? தல்ஹத் இப்னு உபைதில்லாஹ் வாலிபர். சகோதரர்களே, 39 பேர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. அப்ப எத்தனை பேர்? அபூபக்கர் முதலாவது ரலியல்லாஹு அன்ஹு கூட்டி வந்தார், 6 வாலிபர்களை உருவாக்கி விட்டார். படிப்படியாக இஸ்லாத்துக்கு அர்கம் இப்னு அபில் அர்கம், உஸ்மான் இப்னு மத்ஊன், ஃபாத்திமா பின்துல் கத்தாப், இது போன்ற சஹாபாக்கள் வந்து 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 39 பேர் வந்தாச்சு இஸ்லாத்துக்கு. இப்ப 39 பேர். 40வது நபர் வர போறார் இஸ்லாத்துக்கு. எத்தனையாவது? 40வது நபர். சுப்ஹானல்லாஹ், உலக வரலாற்றில் கொடி கட்டி பறந்த ஒரு மனிதர் அவர். 40வது வர போறார் இஸ்லாத்துக்கு. சகோதரர்களே, யார் அது? சும்மா கெஸ் பண்ணுங்க, யாரா இருக்கும்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு 40வதாக இஸ்லாத்துக்கு வர போறார். இஸ்லாத்துக்கு வந்தார். வபிஹி தம்மல் 40. 40வதாக இஸ்லாத்துக்கு வந்தார். சகோதரர்களே, அதுவரைக்கும் பயந்து பயந்திருந்தார்கள் முஸ்லிம்கள். காபாவில் யாரும் தொழுவது கிடையாது, இஸ்லாமிய பிரச்சாரம் கிடையாது. அர்கம் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டில் மறைவாகத்தான் எல்லாம் நடந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு வந்தார். எத்தனை வயது தெரியுமா? 28 years old youngster. 28 வயது வாலிபர். 28 வயசு பொடியனால இப்ப என்ன செய்யலும் சகோதரர்களே? என்ன செய்யலாம்? நினைத்தால் எல்லாம் செய்யலாம். ஆனால் வாலிபன் போனை கண்டு எல்லாத்தையும் மறந்துட்டான், தண்ட கட்ச மறந்துட்டான், தன்னுடைய ஆற்றலை இழந்துட்டான். 28 வயது பொடியன் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார். அதுவரைக்கும் முஸ்லிம்களுக்கு அடித்த அந்நியர்கள் அடிப்பதை நிப்பாட்டி விட்டார்கள். ஏன்? உலகத்தின் வல்லரசன் இஸ்லாத்துக்கு வந்த மாதிரி பயம். இப்ப அதுவரைக்கும் பயந்து பயந்து கொண்டிருந்த முஸ்லிம்கள் தைரியமாக காபாவுக்கு வந்து தொழுதார்கள். ஒரு வாலிபனுடைய இஸ்லாத்தால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கி சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இஸ்தப்ஷர பி இஸ்லாமி உமர் அஹ்லுஸ் ஸமா. பூமியில உள்ள முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல சந்தோஷம், உமர் இஸ்லாத்துக்கு வந்தது வானத்தில் உள்ள மலக்குமார்களுக்கும் சந்தோஷம்.